ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் இந்த திங்கட்கிழமையின் 3வது வாரத்தில் இந்த திங்கட்கிழமையின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், தூய ஆவி நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான இறைவா, ஏப்ரல் மாதம் 15ஆம் நாளுக்காக நன்றி சொல்லுகின்றோம். ஆண்டவரை, கடந்து போன நாட்களிலே கிருபையாய் எங்களை காத்தீர். குறிப்பாய் நேற்று தினத்தில் உம்முடைய ஆலயத்தில் வந்து உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்டோம் ராஜா. இதோ இன்று நாளிலும் உம்முடைய வசனத்தோடு இந்த நாளை ஆரம்பிக்கிறோம். அடியார்களாக எங்களை காத்தருளும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். கர்த்தாவே, இந்த நாளின் நிறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இதை கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுக்கும் இந்த இறை ஆசிரியர்களை நீர் தந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே 567வது பாடலை நாம் சாரோடு இணைந்து பாடுவோம். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன் என்ற 567வது பாடல். இயேசுவை நம்பி பற்றி கொண்டேன், மாட்சிமையான மீட்பை பெற்றேன். தேவகுமாரன் ரட்சை செய்தார், பாவியாம் என்னை ஏற்றுக்கொண்டார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து போற்றுகிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீடொழி காலம் தோத்தரிப்பேன். அன்பு பாராட்டி காப்பவரா, எந்தனை தாங்கி பூரணமாய் இன்பமும் நீதாம் போற்றுகிறார். இன்னும் நீங்காமல் பாதுகாப்பார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து போற்றுகிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன், நீடொழி காலம் தோத்தரிப்பேன். மெய் சமாதானம் ரம்மியமோ, தூய தேவாவி வல்லமையோ, புண்ணியநாத தந்துவிட்டார். விண்ணிலும் சேர்ந்து வாழ செய்வார். இயேசுவை பாடி போற்றுகிறேன், நேசரை பார்த்து போற்றுகிறேன். மீட்பரை நம்பி நேசிக்கிறேன்,
kalam totharipeng neduri kalam totharipeng. கிறிஸ்தேசுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் உயிர்த்தெழுந்த இயேசுவின் திருப்பிரசன்னத்தினாலே வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். இந்த ஏப்ரல் மாதம் 15ஆம் நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது திருப்பாடல்கள் 23, சங்கீதம் 23. மிகவும் பரிச்சயமான ஒரு சங்கீதம். சிறு வயதிலிருந்தே நாம் மனப்பாடம் செய்து ஒப்புவித்து படித்து நம்முடைய சண்டே கிளாஸ் விபிஎஸ்ல நம்ம படித்திருக்கிறோம். ஆனாலும் மீண்டும் ஒரு முறை கூட நம்ம அதை தியானிப்பது நல்லது. என்னுடைய தலைப்பு ஆண்டவரே என் ஆயர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 6 வசனங்கள், அதை 2ஆய் பிரிக்கிறோம். 1 முதல் 4 ஆண்டவர் என் ஆயராய் இருக்கிறார் என்ற முதல் பாடல் தலைப்பு. 5 முதல் 6 ஆண்டவர் எனக்கு விருந்து அளிப்பவர் என்கின்ற 2வது ஒரு பகுதியை நம்ம பார்க்கிறோம். திருப்பாக்களில் முத்து என்று அழைக்கப்படுகிறது இந்த சங்கீதம் 23. அனைத்து கிறிஸ்தவர்களாலும் போற்றுதற்கரிய சொத்தாக புகழ்ந்து பாடப்படும் ஒன்று எழில்மிக்க இத்திருப்பாடல். ஆண்டவரின் அன்பை 2 உருவகங்கள் வழியாக தெளிவுறுத்துகிறது. 1 முதல் 4 ஆயரின் உருவம், ஆயரின் உருவம். 5 முதல் 6 விருந்தளிப்போர் உருவகம், ஆயரின் உருவகம், விருந்தளிப்போர் உருவகம் என்று சொல்லப்படுகிறது. மேலும் சிலர் இதை 3 உருவங்களாக கூட பிரிக்கிறார்கள். ஒன்று ஆயர், இன்னொன்று வழிகாட்டுபவர், இன்னொன்று விருந்து அளிப்பவர். 2ஓ 3ஓ என்பது பற்றி ஆராய்வதை விட இத்திருப்பாடல் அடிப்படை கருத்தை, அதாவது பாடகரின் தாவீதனுடைய கருத்தை நம்ம அடிப்படையாய் கொண்டிருக்க வேண்டும். 3 கோணங்களில் தம் நம்பிக்கையை இந்த பாடகர் வெளிப்படுத்துகின்றார். எனக்கேதும் குறையில்லை, எத்தீங்கிற்கும் அஞ்சிடேன், ஆண்டவரின் இல்லத்தில் நெடுநாள் வாழ்ந்திருப்பேன் என்ற பகுதிகளை இங்கே நமக்கு சொல்லுகிறார். மேலும் ஆசிரியரின் நம்பிக்கையிலே ஒரு வளர்ச்சி தென்படுகிறதையும் நம்ம பார்க்கிறோம். அவர் உறவில் இருக்கிறார், கடவுளோடு அல்லது ஆயரோடு உறவில் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். நான் நீர் என்ற அந்த வசனத்திலே ஆண்டவருடைய உறவை இது காட்டுகிறது என்பதாக இறையியலாளர்கள் சொல்லுகிறார்கள். நாடோடி வாழ்வு வாழ்ந்த இஸ்ரவேலர்கள் ஆடு மாடு பண்ணைகளோடு நெருங்கி உறவு கொண்டிருந்தார்கள். தாங்கள் ஆயர்கள் என்ற மரபிலே தங்கள் இறைவனையும் ஆயர் உருவகத்திலே கண்டு மகிழ்ந்தார்கள். சங்கீதம் 28, 74, 77, 78, 79, 80, 95, 100, ஏசையா 40, எரேமியா 31, எசேக்கியேல் 34, மீகா 7, சகரியா 9 ஆகிய பகுதிகளிலே இறைவனை ஆயராக வர்ணிக்கின்ற பகுதிகள் வருகிறது. அதே வேளையிலே இறைவனை விருந்தளிப்போர் என்கின்ற அந்த உருவகமாகவும் அவங்க பார்க்குறாங்க. ஏன்னா இஸ்ரவேல் மக்களை வனாந்தரத்தில் அவர் போஷித்தார் இல்லையா, அதனால் அதை அவங்க நினைக்கிறாங்க. சங்கீதம் 22, சங்கீதம் 78, அதே போல் யாத்ராம் 16. கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் தம்மை ஆயராக காண்பிக்கிறார். யோவான் 10:10-16. அதே போல தன்னை விருந்தளிப்பவராகவும் காண்பிக்கிறார். 14:6 அதை நம்ம பார்க்கிறோம். அதே போல முக்கியமாக ஆண்டவரே சொல்லார், நானே நல்ல மெய்ப்பன், நானே நல்ல ஆயர், என் ஆடுகளுக்கு என் உயிரை கொடுக்கிறேன் என்று யோவான் 10:11-15 இயேசு சொல்லுகிறபடினாலே பழைய ஏற்பாட்டில் கூறப்பட்டுள்ள அனைத்தும் இந்த இயேசுவிலே அல்லது இறைவனின் ஆயர் பணியை நமக்கு நினைவுபடுத்துகிறது என்பது நம்ம பார்க்கலாம். இந்த பாடல் நம்முடைய அனுபவத்திலிருந்து இல்லையா, தாவீதனுடைய அனுபவத்திலிருந்து 2 சாமுவேல் 17:27-29 நாம் பார்க்குறோம். எழுதியிருக்கலாம் என்று சொல்கிறார்கள். சிலர் வேற யாராவது ஒருவர் கூட எழுதியிருக்கலாம் என்று நம்ம பார்க்கலாம். முக்கியமாக என்னுடைய ஆசிரியரை நம்ம தாவீதாக தான் நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரே என் ஆயர் அல்லது கர்த்தர் என் மெய்ப்பர் என்று நம்ம பார்ப்போம். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே மெய்ப்பராய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு எத்தனையோ தலைவர்களை நாம் நமக்கு உருவாக்கி கொள்ளுகிறோம். ஒருவேளை தேர்தல் வரப்போகிறது, 19ஆம் தேதி நம்ம எல்லாம் வாக்களிக்க போகிறோம். இந்தியாவை காக்கின்ற நல்ல தலைவர்களுக்கு நம்ம வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய விருப்பமாகவும்
இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நிறைய தலைவர்கள் முளைத்திருக்கிறார்கள். எல்லா இடத்துலையும் தலைவர்கள் இருக்கிறாங்க. இந்த தலைவர்களால நம்முடைய மக்களுக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் நம்முடைய எதிர்காலத்துக்கும் நம்முடைய தேசத்துக்கும் பயன் இருக்கிறதா என்று யோசித்து நாம் பார்க்க வேண்டும். நிறைய தலைவர்கள் சுயநலவாதிகளாக தங்களையே மேய்த்து கொள்ளுகிற ஆயர்களாய் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட ஆயர்களை அல்லது தலைவர்களை இனம் கண்டு கொண்டு நாம் அவர்களை வேறறுக்க வேண்டும். அதுதான் இங்கே பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு, என் ஆண்டவரே என் ஆயர். இப்போ என் ஆண்டவரே என்னுடைய ஆண்டவரே, உயிர்த்தெழுந்த ஆண்டவரே என்னுடைய ஆயராய் இருந்தால் எனக்கு எவ்வளவு ஆசீர்வாதம் இருக்கும். என்னை நன்கு அறிந்திருக்கிறவர், என்னுடைய தேவைகளை அவர் பூர்த்தி செய்கிற எல்லாத்தையும் செய்வார். அதனால தான் இங்க சொல்றாரு, இஸ்ரவேல் மக்கள் அனைவருக்கும் பொது தலைவராக பொது ஆயராக ஆண்டவர் இருக்கின்றார். ஆகவேதான் இந்த பாடல்ல இஸ்ரவேலுக்கு ஆயர் என்பதை ஆண்டவருக்கு இங்க அந்த சொற்சொடராக நம்ம பார்க்கின்றோம் என்பது சங்கீதக்காரன் தாவீதினுடைய மிகப்பெரிய கூற்றாக அமைகிறது. அப்போ ஆண்டவர் என் ஆயராக இருக்கிறபடினாலே எனக்கு ஏதும் குறைவு இல்லை. ஆனால் இன்றைக்கு நமக்கு நாம ஏற்படுத்திக் கொள்ளுகிற ஆயர்கள், நமக்கு நாம ஏற்படுத்திக் கொள்ளுகிற தலைவர்களால நமக்கு எவ்வளோ தொந்தரவுகள், எவ்வளோ பிரச்சனைகள். அவர்கள் இன்றைக்கு குடும்பங்களையும் திருச்சபைகளையும் சூறையாடி கொண்டிருக்கிற ஆயர்களாக இருக்கிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதனால்தான் நீங்க ரெண்டாவது சொல்றாரு, ஒரு ஆயருடைய பணி என்ன? பசும்புல் வெளி மீது என்னை அவர் இளைப்பார செய்ய வேண்டும், அமைதியான நீர்நிலைக்கு என்னை அழைத்து செல்ல வேண்டும். இதெல்லாம் ஆயர்கள் செய்யணும். ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற ஆயர்கள் தன்னுடைய ஆடுகளை செய்கிறார்களா? அப்படி செய்கிறார்களா? அப்படி அவங்கள போய் விசாரிக்கிறார்களா என்று சொன்னால் உண்மையாகவே இல்லை என்கின்ற ஒரு பதில் தான் நிறைய பேரிடத்துல வருது. அதற்காக எல்லா ஆயர்களையும் எல்லா தலைவர்களையும் குறை சொல்லவில்லை. ஒரு சிலர் ஆயர்களும் ஒரு சிலர் தலைவர்களும் செய்கிறார். ஆனால் பெரும்பான்மையான ஆயர்களும் பெரும்பான்மையான தலைவர்களும் இன்றைக்கு விசாரிக்காத ஆயர்களாக தான் இருக்கிறார்கள். மக்களை பசியாற்றாத ஆயர்களாக இருக்கிறார்கள் இல்லையா? ஆடுகளை வழிநடத்த தெரியாத ஆயர்களாக, தங்களையே மேய்த்து கொள்ளுகிற ஆயர்களாக. எசேக்கியேல் 34ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா கடுமையாக எசேக்கியேல் போதிப்பார். ஆயர்கள் மெய்ப்பர்கள் தங்களை மேய்த்து கொள்ளுகிறார்கள். அதுக்காக அவங்க தனக்கு கொடுக்கப்பட்ட ஆடுகளை கூட தின்று விடுகிறார்கள், அடித்து கொள்ளுகிறார்கள் என்று கடுமையாக எசேக்கியேல் அங்கே சொல்லியிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். அடுத்தது சொல்றாரு, அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பவர், தம் பெயருக்கு ஏற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். அவர் நல்ல ஆயரா இருக்கிறதுனால என்னை நீதியின் பாதையில நடத்துகிறவர் என்று சொல்றார். நீதியின் பாதை. இன்றைக்கு எத்தனையோ ஆயர்கள் அல்லது தலைவர்கள் நம்மளை நீதியின் பாதையில் நடத்துறாங்களா? அநியாய பாதையில நடத்தி இல்லையா, அவங்களும் கெட்டு போய் நம்மளையும் கெட வச்சு இன்னைக்கு திருச்சபைகளை சமூகத்தை அழித்து கொண்டிருக்கிற ஆயர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். மேலும் சாவின் இருள் சூழ் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் எத்தீங்கிற்கும் அஞ்சிரேன், உம் கோலும் உடைய நெடுங்கழியும் என்னை தேற்றும் என்று ரொம்ப அழகா சொன்னார். ஆபத்தான நேரங்களிலே, துன்பங்களிலே, துயரங்களிலே, கைவிடப்பட்ட நேரங்களிலே என் ஆண்டவர் என்னோடு கொண்டிருக்கிறார். ரொம்ப அழகா சொல்றார். இன்னொரு டிரான்ஸ்லேஷன்ல வாசிக்கிறோம், முது கோலும் தடியும் என்னை தேற்றும். அப்போ எவ்வளவு அழகான ஒரு ஆசீர்வாதமான ஒரு பகுதி பாரு. இன்னைக்கு கைவிடப்பட்ட நிலையில ஒருவேளை இதை குறித்து இறையலாளர்கள் சொல்லுகிற போது, தாவீது ஒரு முறை சவுலுக்கு பயந்து ஓடி கொண்டிருக்கிற போது ஒரு பெரிய பள்ளத்துல விழுந்துட்டாராம். அப்படி விழுகிற போது அங்க பள்ளத்துல, அது என்ன பள்ளம்னாக்கா பிணங்களை போடுகிற பள்ளம், போர்ல இறந்து போற பிணங்களை போடுற பள்ளம். அதுல விழுந்துட்டாரு. ஒரே பிணங்களுக்கு மத்தியில இருக்கிறார். எவ்வளவு பயமா இருக்கு பார். அப்பதான் சொல்றாரு, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஆமென், அல்லேலூயா. ஆம் பிரியமானவர், நம்மை சுற்றி பிணங்கள் இருந்தாலும், நம்மை சுற்றி ஏராளமான ஆபத்துகள் இருந்தாலும், துன்பங்கள் இருந்தாலும், துயரங்கள் இருந்தாலும், என் தேவன் என்னோடு கூட இருக்கிறேன் என்கின்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை தாவீது உடையவராய் இருந்தாரே, நாமும் உடையவராய் இருக்க வேண்டும். அதுதான் இந்த சங்கீதம் 23 காலை வேளையில ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அவர் செக்யூரிட்டி கொடுக்கிறவர். இன்னைக்கு நம்ம இன்செக்யூரிட்டியா ஃபீல் பண்றோம். ஐயோ எனக்கு ஆபத்து இருக்கிறது, எனக்கு பிரச்சனை இருக்கிறது, வெளியில போக முடியல, இந்த வெயிலின் உஷ்ணம் என்னை வாட்டுகிறது, விபத்துகள் நடக்கிறது, வியாதிகள் இருக்கிறது, எல்லாம் உண்மைதான். ஆனால் ஆண்டவரே நமக்கு பாதுகாவலராய் இருக்கிறார். ஆண்டவரே நமக்கு செக்யூரிட்டியாக அவர் கேரண்டி கொடுக்கிறவராக இருக்கிறார். இன்னைக்கு யாரும் நம்ம அதெல்லாம் பற்றி பேசுறாங்க, ஆனால் அதெல்லாம் இன்னைக்கு இல்லாம போயிடும். ஆனால் ஆண்டவர் எனக்கு மிகப்பெரிய பாதுகாவலராக இருக்கிறார் என்று சொல்றார். என்னுடைய எதிரிகளின் கண் முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றேன், என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றேன், எனது
பாத்திரம் நிரம்பி ஒழிகிறது. அப்போ பள்ளத்தாக்களை மட்டும் ஆண்டவர் காக்கிறவர் அல்ல, நம்மளை யாரெல்லாம் எதிர்க்கிறாங்களோ அவங்களுக்கு முன்னாடியே நம்மளை உயர்த்துக்கிறவர். அல்லேலூயா. அதுதான் முக்கியமான பாயிண்ட். தாவீது சொல்றார். ஏன்னா தாவீதால சவுலுக்கு எந்த பிரச்சனையுமே வரல, சவுலுக்கு உதவி தான் செய்தார். ஆனா சவுல் அந்த உதவியை வாங்கிக்கணும் கூட தாவீதை எதிர்த்தார், கொலை செய்ய பார்த்தார். அப்போதான் தாவீது சொல்றாரு, ஆண்டவர் என்னை இந்த சத்துருக்களுக்கு முன்பாக உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஆமென். இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா திருமறைக்கு வெளியே டேவிட், கிங் டேவிட் என்று படிக்கிற போது அவரை போல ஒரு சிறந்த தலைவர் இல்லை என்றுதான் வரலாறு சொல்லுகிறது. இஸ்ரேல் ஹிஸ்டரின்னு சொல்லி பார்க்கிற மற்ற எல்லா ஹிஸ்டரிகளிலும் நாம் பார்க்கிற போது கிங் டேவிட்டை போல ஒரு சிறந்த அட்மினிஸ்ட்ரேட்டர், வாரியர் இல்லை என்று தான் நாம் பார்க்கிறோம். ஏன்னா அந்த அளவுக்கு கடவுளுடைய ஆசையை அவர் பெற்றிருந்தார். போகிற இடமெல்லாம் வெற்றி 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 வெற்றி, தோல்வியே கிடையாது. 40 வருஷம் அவருடைய அரசாட்சி, அவர் வெற்றியே, எங்க போனாலும் வெற்றி, தோல்வி கிடையாது. அந்த நேரத்துல தான் இஸ்ரவேல் தேசம் பெரிய தேசமாக அது உருவெடுத்து இராணுவத்துல பலமுள்ள ஒரு நாடாக மாறியது, பணக்கார நாடாக மாறியது. அப்போதான், அது வரையில அது இல்லை இல்லையா? அப்போ அப்படிப்பட்ட ஒரு பேர் ஆசீர்வாதத்தை தாவீது பெற்றுக்கொண்டார் என்றால் அவர் ஆண்டவர் மேல வைத்திருந்த நம்பிக்கை. நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவர் நம்மை உயர்த்துகிறவர், நம்முடைய பாத்திரத்தை நிரப்புகிறவராக இருக்கிறார் என்பதில் சந்தேகம் இல்லை. அதனால காலை வேளையில் நீங்க பாக்குறீங்களா, ஐயோ நான் குறைவா இருக்கிறேன், பலவீனமா இருக்கிறேன், எதிரிகளை நெருக்குகிறார்கள் என்று கவலையப்படாதீங்க. எல்லா எதிரிகளுக்கு முன்பாக உங்களை உயர்த்துகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தான் உயிர் தெழுந்த ஆண்டவர். அடுத்தது பார்க்கிற, உண்மையாகவே என் வாழ்நாள் எல்லாம் அருள் நலமும் பேரன்பும் என்னை உடை சூழ்ந்து வரும், நானும் ஆண்டவரின் இல்லத்திலே நெடுநாள் வாழ்ந்திருப்பேன். இது ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் விஷனோட எழுதப்பட்ட ஒரு வார்த்தை. அதாவது அவர் இறந்துட்ட பிறகு நான் ஆண்டவரோடு இருப்பேன் அப்படின்ற ஒரு சிந்தனையில். அதனால தான் நிறைய பேர் இந்த மரண வேளையில் அல்லது இந்த நன்றி செலுத்தும் ஜப கூட்டங்களிலெல்லாம் இந்த வசனத்தை வாசித்து நம்ம பிரசங்கம் பண்ணுறதை நம்ம கேட்குறோம். அப்போ பாருங்க, ரொம்ப அழகாக அதை முடிக்கிறார். நான் ஆண்டவருடைய இல்லத்தில் தான் வாழ்வேன் இல்லையா, அங்கே நெடுநாள் வாழ்வேன், அங்கே பேரன்பு இருக்கிறது. ஏற்கனவே சொல்லியிருக்க இந்த பேரன்பு என்பது ஒரு தாயை விட மேலான அடி வயிற்றுலேருந்து வரும். அதனால்தான் அதை எசது என்கின்ற எபிரேய வார்த்தையில் நாம் பார்க்கிறோம். குடல் துடிக்கின்ற அன்பு என்று சொல்லுவார், குடல் துடிக்கும் அன்பு. அப்படிப்பட்ட அன்பை உடைய ஆண்டவருடைய இல்லத்திலே நான் நெடுநாள் வாழ்வேன் என்றுதான் தாவீது இங்கு நிறைவு செய்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிரியமானவர்கள், நம்முடைய வாழ்க்கையில கூட நாமும் இந்த பேரன்பு உடையவர்களாக இந்த உலகத்தில் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் சாட்சியை வாழ்வோம். அவர் நமக்கு ஆயராக இருக்கிறார், நம்ம வழிநடத்துகிறார் இல்லையா. அவர் நம்முடைய வாழ்க்கையில தலைவராக இருக்கிறார், நல்ல தலைவராக நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறார். ஆகவே நமக்கு இந்த உலகத்தில் இருக்கிற தலைவர்கள் எல்லாம் இல்லை, ஆண்டவரே என்னுடைய ஆயர், ஆண்டவரே என் தலைவர், கர்த்தர் என் மெய்ப்பர், என் வீட்டுக்கு அவர்தான் மெய்ப்பர். இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் நமக்கு கற்றுக் கொடுக்கணும். வாழை பிள்ளைகள் யார் யாரையோ தலைவராக வைத்துக் கொண்டு தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் தலைவர்கள் அல்ல. இன்னைக்கு வருவாங்க, நாளைக்கு போவார். எத்தனையோ தலைவர்கள் இன்னைக்கு இருந்தாங்க இல்லையா. முசோலினி, ஹிட்லர் எல்லாம் மறைந்து போனார்கள். எத்தனையோ பேர் இன்னைக்கு தமிழ்நாட்டை நாங்கள் மட்டுமே ஆட்சி செய்வோம் என்று சொன்னார்கள், இன்னும் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அதெல்லாம் இன்னைக்கு இருக்க மாட்டாங்க. ஆண்டவரே நம்முடைய தலைவர், அவர் தான் நம்முடைய ஆயராக இருக்கிறார், அவர் நம்மை வழி நடத்துவார் என்ற அந்த செய்தியை நம்முடைய பிள்ளைகளுக்கு, வரும் தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்து அவர்களுக்கு நல்ல ஆயரை பற்றி கற்றுக் கொடுக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில அவர் வழி நடத்துகிறார், தேவைகளை சந்திக்கிறார் என்கின்ற சிந்தனையோடு இந்த நாளை நாம் கடந்து செல்வோம். கர்த்தர் தாம் இந்த திருவசனத்தினாலே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, நானே நல்ல மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொல்லி புதிய ஏற்பாட்டில் எங்களுக்காக ஆண்டவரே நீர் நல்ல மெய்ப்பராக இருக்கிறீர் என்பதை உணர்த்தினவரே, இந்த காலை நேரத்தில் உங்களுடைய இறை வார்த்தைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில நல்ல ஆயராயிருந்து எங்களை வழி நடத்துகிறவர், வழி காட்டுபவர், எங்களுக்கு உணவளிப்பவர், விருந்தளிப்பவர், எதிரிகளுக்கு முன்பாக எங்களை உயர்த்துகிறவர். ஆண்டவரே, ஆபத்தான இக்கட்டான நிலைமைகளில் பள்ளத்தாக்களை விழுந்தாலும் எங்களை தூக்கி நிறுத்துபவர் என்கின்ற அழகான பகுதியை, சங்கீதத்தை நாங்கள் பார்த்தோம் ராஜா. நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து எங்கள் வாழ்க்கையில நீர் பெரியவராக இருந்து வழி நடத்த ராஜா. நாங்களும் அநேக இக்கட்டுகளிலே, துன்பங்களிலே, துயரங்களிலே, கஷ்டங்களிலே சிக்கி உழல்கிறோம். இதோ என்னுடைய பிள்ளைகள், பிள்ளைகள், குழந்தைகளும் இன்றைக்கு யார் யாரையோ தலைவராக வைத்துக்கொண்டு வாழ்க்கை ஆண்டவர் சீரழிந்து போய் கொண்டிருக்கிறார். எல்லாருக்கும் இயேசுவே நல்ல தலைவர், இயேசுவே நல்ல ஆயர் என்பதை உணர்ந்து அவர்கள் கற்றுக் கொடுக்க கர்த்தர் கிருபை தார். இந்த காலை நேரத்தில் இந்த இறைச்செய்தியை கேட்கின்ற ஒவ்வொருவருடைய இல்லத்தில் என் தேவனே நீரே
ஆயராய் இருக்க வேண்டும் என்று நான் ஜெபிக்கிறோம். கர்த்தரின் ஆயர், கர்த்தரின் மெய்ப்பர் என்ற வசனத்தையே அவர்கள் பிடித்துக் கொள்ள ஆண்டவர் கிருபை தார். இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற என்னுடைய அன்பர் சாருக்காக, அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வெயிலின் உஷ்ணத்திலிருந்து எங்களை காத்துறணும் ராஜா. ஆண்டவரே, அருமையான குழந்தைகளுக்கு ஆண்டவர் நல்ல என்ன சுகத்தை பலத்தை தந்து வழிநடத்துங்க. இந்த வெயிலின் காலமெல்லாம் நீர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமா நான் ஜெபிக்கிறோம். அதே போல அவருடைய சாக்கோச்சாருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இசை வழி பயணத்தில் எங்களோடு இருக்கிறார். அவரின் அன்பு துணைவியார் டீச்சரையும் குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதியும் காத்துக்கொள்ளும். தொடர்ந்து அவருடைய இந்த இசை வழி பயணத்தையும் ஊழியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதி ராஜா. இதை பிராட்காஸ்ட் உதவி செய்கிற அவருடைய சபையினுடைய பொருளர் ஜான்சன் சாருக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். அவரையும் கர்த்தர் வழிநடத்துங்க, தேவையை சந்திங்க ராஜா. அதே போல ஆண்டவரே, அடியன் பணியாற்றி கொண்டிருக்கிற வேலூர், கிறிஸ்துலுத்திரன் பேர் அழைத்திருக்காய் சபைகளுக்காய், மக்களுக்காய், குடும்பங்களுக்காக, கிராம சபைகளுக்காய், குடும்பங்களுக்காய் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க, தேவையை சந்திங்க, வழிநடத்துங்க ராஜா. குறிப்பாக அவருடைய இந்திய சுவிசேஷ உத்திரன் திருச்சபை 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிற எல்லா பணிகளுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாரும் ஒற்றுமையாக இணைந்து இந்த ஊழியத்தை ஆண்டவர் நிறைவேற்ற செய்ய கர்த்தர் கிருபை தார். குறிப்பாக பெதஸ்தா மருத்துவமனைக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிற ராஜா. ஆண்டவரே, திறக்க முடியாத சூழ்நிலைகள் ஆண்டவரே உருவாகி கொண்டிருக்கிறது. ஆனாலும் தடைகள் நிறைய இருக்கிறது ராஜா. கண்ணோக்கி பாருங்க. இதோ லியோ அண்ணன் அவர்கள் அதை எடுத்து நடத்து போவதாக நாங்கள் அறிந்தோம். இன்னும் அதனுடைய செயல்பாடுகள் வடிவத்துக்கு வரவில்லை. ஆண்டவர், என்னென்ன தடைகள் இருக்கிறதோ எல்லாம் மாறி எல்லாரும் ஒற்றுமையாக சபை சங்கமும் ஐஎல்சியும் இணைந்து சபையாரெல்லாம் ஒற்றுமையாக அதை திறக்கும்படியான சூழ்நிலைகளை உருவாக்க நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. விசேஷமாக இந்த நாளிலே ஆண்டவருடைய இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மாநிலத்தையும் ஆசீர்வாதம், அமைதி, சமாதானம் ஆண்டவர் தங்கட்டும். குறிப்பாக இதோ இந்த நாட்களிலே தேர்தலுக்கு ஆயத்தமாக இருக்கிறோம். எங்களுடைய தேர்தல் வருகிற 19ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. அமைதியான முறையில் நடைபெற கிருபை தார். இந்தியாவை நேசிக்கிற நல்ல தலைவரை தேர்ந்தெடுக்க கர்த்தர் கிருபை தார். உலக நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். அமைதியை தந்தருளும். எங்கு பார்த்தாலும் போர், பதட்டங்கள், பிரச்சனைகள், ஆண்டவர் இயற்கை பேரழிவுகள் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாம் மாற கர்த்தர் கிருபை தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். குறிப்பாக உக்ரைன், ரஷ்யா போர், இஸ்ரேல் பாலஸ்தீன போர்கள் மாறட்டும். குழந்தைகள், ஆண்டவர், பெண்களும் பாதிக்கப்படுகிறார்களே என்று நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம் கர்த்தார். இதே போல கர்த்தாவே, இந்த காலை நேரத்தில் ஆண்டவரை பிறந்த நாள், திருமண நாளைக்கு நன்றி செலுத்துகிற ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். குறிப்பாக என்னுடைய முன்னாள் ஆம்பூர் சபை சங்கத்துடைய தலைவராக இருந்து மிக சிறப்பாக செயல்பட்ட மூத்த போதக தந்தை ஆண்டவர் அருள் திரு எஸ். அலெக்சாண்டர் கிருஷ்ணகிரி ஐயா அவர்களுக்காக நான் ஜெபிக்கின்றோம். இந்த நாளில் தன் பிறந்த நாளைக்கு நன்றி செலுத்துகிற போது உடைய திவ்ய பிரசன்னம் ஆண்டவர் அவரோடு தங்கியிருக்கட்டும். ஆண்டவரே, நல்ல சுகத்தை பலத்தை தார். தொடர்ந்து அவர் செய்கின்ற ஊழியங்களையும் ஆசீர்வதியும். ஆயிரமாவும் அருமையான மகள் ஆண்டவரே டார்த்தி அவர்கள் சிஸ்டர் அவர்களையும், அன்பு கணவர் பாஸ்டர் ஐயா அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதியும். அவர் செய்கின்ற ஊழியங்கள் ஆண்டவரே இது பெங்களூர் தேசத்தில் அனைவருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கிறது. இன்னும் சிறப்பாக அந்த ஊழியங்கள் இருக்க கர்த்தர் கிருபை தாரும். இன்னும் யாரெல்லாம் திருமண நாளையும் பிறந்த நாளையும் காணுகிறார்களோ எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அதே போல் பலவீனமான மக்கள் உண்டு ராஜா. அப்படி 1000 மக்கள், ஆயர்கள் அது எல்லாரும் இருக்கிறாங்க. குறிப்பாக நேற்று தினத்தில் கூட அப்படியே ஆனி பெஞ்சமின் 1000 நாங்கள் விசிட் பண்ணோம் ராஜா. மிகுந்த பலவீனத்தோடு இருக்கிறாங்க. கண்ணோக்கி பார். சுத்தமானால் இன்னும் நாட்களை தாருங்க. இல்லை என்றால் அமைதியான சமாதான முறையில் அவர்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கூட நான் ஜெபிக்கிறேன். அவளை பார்த்து கொள்கிற அன்பு மகளுக்காக, ஸ்டார்லெட்டுக்காக நான் ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆண்டவருடைய குடும்பங்களையும் கர்த்தர் ஆசீர்வாதம். இன்னும் ஆண்டவரை என்னுடைய மீதம் இருக்கிற 1000 மக்கள், ஆயர்கள், பலவீனமானவர்கள், விசுவாசிகள் எல்லாருக்கும் ஜெபிக்கிறோம். நோயில் பலவீனத்தில் படுகள் இருக்கிற எல்லாரையும் என் தேவன் கண்ணோக்கி பார்த்து பரிபூர்ண சுகத்தை தாரும், வழி நடத்தும். தொடர்ந்து இந்த வெயில் உஷ்ணத்திலிருந்து ஆண்டவரே எங்களை காத்தருளும். இரத்த கோட்டைக்குள்ளாய் என் தேவன் மூடி மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம். இறை மைந்தன் உயிர்த்தெழுந்த இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம்முடைய ரோடு கூட தங்கியிருப்பதாக.